முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இந்த பதிவில் ஜாதக ராசி கட்டத்தில் 4வது ராசியாக வரும் கடக ராசிக்குரிய தெய்வங்களை பற்றி கூற விரும்புகிறேன். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் ஆகும். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவார்கள். கலை கற்பனை திறன் கொண்டவர்கள், அழகானவர்கள், தாயிடம் அன்பு கொண்டவர்கள். இவர்களுக்கு உணவு தொழில், கம்ப்யூட்டர் தொழில் போன்றவை உகந்தவை ஆகும். குரு பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறுவதால் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அதுவே குருமங்கள யோகம் ஆகும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வாக்கு பெறுவார்கள். உயர் அரசு பதவிகள் வகிப்பார்கள். இந்த ராசிக்கு உடைய தெய்வம் பராசக்தி. அதனால் இவர்கள் சந்திரமௌலீஸ்வரரை வணங்கி வருவது நன்மை பயக்கும். கடகம் என்றால் நண்டு. கடகராசியில் பிறந்தவர்கள் நண்டாங்கோயில் என அழைக்கப்படும் திருத்தேவன்குடி சென்று வருவது நலம் பயக்கும். சந்திரனையே தன் சிரசில் பிறையென சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை நண்டு வழிபட்ட காரணத்தால் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் கும்பகோணம் அருகில் உள்ளது. மேலும் இத்தலம் மருத்துவ சிறப்பும் வாய்ந்தது. மனோகாரகனாய சந்திரனுக்கு தஞ்சை திருவையாறுக்கு அருகில் உள்ள திங்களூர் என்ற ஸ்தலம் உள்ளது. அங்கு சென்று வணங்கி வருவது நன்மைகள் பல உண்டு. அடுத்தபடியாக கடகராசிக்குரிய தொடர்புடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகும். நட்சத்திர தேவதைகள் புனர்பூசத்துக்கு ஸ்ரீராமர், பூசத்துக்கு சனீஸ்வரர், ஆயில்யத்துக்கு நாகராஜர் ஆகும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமர் கோயிலுக்கும், பூசத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குடிகொண்ட கோயிலுக்கும், ஆயில்யம் நட்சத்திரத்தை கொண்டவர்கள் ஆதிசேஷ பெருமாள் கோயில்களுக்கும் சென்று வழிபட்டு வர வேண்டும். ஸ்ரீராமர் கோயில் என்பது கும்பகோணத்தில் உள்ள ராமசுவாமி கோயிலாகும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேனிக்கு அருகில் உள்ள குச்சானூர் என்ற சனீஸ்வரர் கோயில் ஆகும். இது ஒரு பரிகார ஸ்தலமும் ஆகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் பள்ளி கொண்ட அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கும் மற்றும் விசேஷமாக கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கும் நாகேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கும் சென்று வருவது நன்மைகள் பயக்கும். இங்கு வீட்டிற்கும் ஈசன் நாகராஜர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக கடகராசியினருக்கு நண்டாங்கோயில் என்று அழைக்கப்படும் நண்டாங்கோயில், சந்திரன் எழுந்தருளி இருக்கும் திங்களூர் மற்றும் கும்பகோணம் ஸ்ரீ ராமசாமி கோயில், நாகராஜர் கோயில், குச்சானூர் சனீஸ்வர பகவான் கோயில் போன்ற திருத்தலங்களுக்கு போய் வருவது நன்மைகள் கிட்டும். மற்றும் திருநள்ளார் போன்ற க்ஷேத்திரங்களுக்கும் சென்று வருவது நலம். சந்திர பகவானுக்குள்ள ஸ்லோகத்தை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாது.